ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் போட்டாக்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஹேர் வாஷ் பண்ணப்பறம் முடி இப்படியே இருக்கா அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா லைவாகவே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இன்னைக்கு தான் ஆஃப்டர் மை ஹேர் போட்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு Thursday. ஸோ இதோட லாஸ்ட் Thursday தான் நான் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணேன். நான் அந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணல. ஆக்சுவலி அட்வைசபிள் 2 to 3 days பார்த்தீங்கன்னா ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணாமல் வச்சிருக்கிறது அட்வைசபிள். பட் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஒரு சலூன் ஃபிக்ஸிங் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணோன்னா அந்த சலூன் ஃபிக்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து போகும். பட் ஹேரோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். அவங்க எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, பட் வேவியாக இருக்கும். எனக்கு இந்த ஹேர் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டுடுச்சு ஆல்ரெடி. இந்த ஸ்வெட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணது. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்குது. பட் பேக் சைடில் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இடத்துலலாம் தண்ணி படலை. ஸோ அதெல்லாம் ஹேர் வாஷ் இப்போ நான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஹேர் ஆயில் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருந்தேன். இந்த என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஹேரில் ஆயில் வைக்க விருப்பம் இல்லை, ஸ்கேல்பில் மட்டும்தான் எனக்கு ஆயில் வைக்க விருப்பம். அதனால ஸ்கேல்பில் மட்டும் ஆயில் படுற மாதிரி இந்த ஒரு மசாஜிங் டிப் வச்சு இப்போ ஹேர் ஆயில் மசாஜ்லாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஹேர் வாஷுக்கு இந்த 2 ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. ஏன்னா இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹேருக்கு எனி ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, சுட தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஹாட் வாட்டர் அதில் வந்து பண்ணக்கூடாது. ரெண்டாவது, எனி ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க சொல்கிற அந்த ஷாம்பூஸ் மட்டும் தான் போட்டு. இது வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ஏதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட் கெரட்டினோ போட்டாக்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கேருக்காக உங்களுக்கு கொடுக்குற இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி கண்டிஷனர் கிடையாது, மாஸ்க், ஹேர் மாஸ்க். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் போட்டுக்கலாம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போடாமல் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தண்ணியில் அதை வந்து ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஹீட்டிங், ரொம்ப ஹேர் ஸ்டைலிங்காக ஹீட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த அயனிங் ராட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதுக்குன்னா அந்த ஹீட்டிங் வந்து அந்த நீங்கள் பண்ணியிருக்கிற ட்ரீட்மெண்ட் போட்டாக்ஸோ கெரட்டினோ என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ரை அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர், ஹேருக்கு சால்ட் வாட்டரோ இல்லைன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் தண்ணியோ அதெல்லாம் வந்து ஹேரில் படாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக இப்படி தலையை பக்கெட்டில் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிக்கலாம். பட் உங்கள் வீட்டில் உங்கள் இதில் வந்து மெட்ரோ வாட்டர் கூட நிறைய குளோரின் இருந்ததுன்னா அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இப்போ 6 மாதம் வருதுன்னா அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடும். அது கொஞ்சம் சீக்கிரமாக வேர் அவுட் ஆகிடும். முக்கியமான விஷயம், அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறத தவிர்த்துக்கணும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரை பொறுத்து இத்தனை வாஷஸ் வரும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 30 வாஷ் வரும் அப்படின்னா 30 தடவை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா வாஷ் பண்ண இந்த ஹேரில் இருக்கிற அந்த போட்டாக்ஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் வாஷ் பண்ணுறத கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ஷாம்பூன்னு சொல்லி கடையில் வைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பையாக இருக்கிற அந்த லுக்கு, லைக் ஹேர் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கொஞ்சம் அந்த ஆயில் செக்ரேட் ஆகி சப்பையாகிடும் தலை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரை ஷாம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால் ஹேர் வாஷை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ்னால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 4 வாஷ் வரும். ஸோ 30 வாஷ்க்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் வந்து ஹேர் டைப். என்னோட டைப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா 30 வாஷ் வருமா அப்படின்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு நமக்கு வீட்டில் செய்கிற சில அந்த ஹேர் பேக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இலையை அரைச்சி தலையில் போடுறது, அந்த மாதிரி சில மூலிகை பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் டைமில் இது வித்ஸ்டாண்ட் ஆகிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எந்த இது வந்து எதுக்கு ரியாக்ட் ஆகுன்றது தெரியாது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 2 days 3 days பார்த்தீங்கன்னா முடியல தண்ணி படாமல் ரப்பர் பேண்ட் எதுவும் போடாமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதுதான். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்றது தெரியல. இப்போ உங்களுக்கு லைவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஹேரை இப்போ எப்படி இருக்குன்னு.
ஏர் வாஷ் தண்ணி ஊற்றும் போதே நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. நான் பார்த்த வரைக்கும் தண்ணி ஊற்றும் போது என்னோட முடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸ்ட்ரெயிட் ஹேர் மாதிரி இல்லை. அடியில் பார்த்தீங்கன்னா அந்த வேவி அந்த கர்வ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கர்வ்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்தது. மற்றபடி நான் நோட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்வெட் ஆச்சு. இதுவும் அந்த பின்னாடி லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நிறைய ஹெவியாக ஸ்வெட் ஆச்சு இந்த ஒரு வீக்கில். ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்வெட் இருந்ததுன்னா முக்கால்வாசி ஹேரில் ஸ்வெட்டு படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும்தான் எனக்கு ஷாம்பு போடும்போது 2 வாட்டி ஷாம்பு போடுற மாதிரி இது அந்த இடத்துல மட்டும் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிக்கினஸ்ஸாக இருந்தது ஸ்வெட்டு நிறைய வர்றதுனால. ஸோ ஸ்வெட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்வெட்டு ரொம்ப படாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ரொம்ப வெயிலில் போகிறதோ இல்லைன்னா ரொம்ப வேர்த்துட்டு அப்படியே தலை ஃபுல்லாக வேர்வையோடு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அது நான் ஒரு பாயிண்ட் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்வெட்டு வந்தது. ஸோ அதனால் வெண்ணெய் தண்ணி ஊற்றும் போது தண்ணி ஊற்றிட்டு அந்த ஷாம்பு அப்ளை பண்ணும்போது மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஸ்குவீஸ் ஆஃப் ஷாம்பு தான் நான் எடுத்தேன். அந்த ஷாம்புவோட ரேட் வந்து MRP 1500. ஸோ அதில் வந்து எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனால் ஜஸ்ட் ஒரு ஸ்குவீஸ் ஆஃப் ஷாம்பு மிக்ஸ்டு வித் வாட்டர் உங்களோட என்டையர் ஹேருக்கு. ஸோ என்னோட லென்த் எவ்வளோன்றது தெரியும், என்னோட வால்யூம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவே போதும். ஒரே ஸ்குவீஸ் ஆஃப் ஷாம்பு, ஒரே ஸ்குவீஸ் ஆஃப் அந்த மாஸ்க், அதுவே உங்களோட கம்ப்ளீட் ஹேருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரிஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா அதுவே போதும். ஸோ எனக்கு இந்த பின்னாடி இருக்கிற இந்த ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஸ்வெட் இருந்ததுனால அது கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. ஓகேங்களா. அதில் மட்டும் நான் கொஞ்சம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணோன்னே இப்போ ஏர் வாஷ் பண்ணோன்னே இப்போ அது சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்வெட்டு வந்து நிறைய வராத இடங்களையோ இல்லைன்னா ரொம்ப வெயில் படுற இடங்களையோ வெயிலில் போகும்போது முடியை ஃப்ரீயாக விட்டுட்டோ தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகேங்களா. அது வந்து நீங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ரிசல்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளோ ட்ரை பண்ணுவோம். ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு ஏன்னா நார்மலாக அப்படியே விட முடியாது. ஏன்னா எப்படி அந்த ஷேப் இருக்குதோ அப்படியே செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளோ ட்ரை பண்ணி நீங்கள் வந்து அதாவது ரொம்ப சூடு கிடையாது, நார்மலான ஒரு ஹீட்டில் ஸ்டீப் வச்சு ப்ளோ ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லேயர் கட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் எல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் டூ தி ப்ளோ ட்ரை. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எனக்கு ப்ளோ ட்ரைலாம் பண்ண தெரியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஹேர் ட்ரை பண்ணியாச்சு. பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் லைக் ரொம்ப பழையபடி சுருட்டி, இன்னும் கொஞ்சம் வெட்னஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் அந்த ஷைன் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடி மாதிரி முடி வந்து சுருட்டை ஆகலை. இப்போ நான் பாயிண்ட் நம்பர் 1 கொஞ்சம் ஃப்ரிஸ் ஆகலை, சாஃப்ட்னஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்னஸ் தெரியுதா பார்த்தீங்களா, தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா சலூனில் செட் பண்ணும்போது இருந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் பண்ணி அது மாதிரி லைக் அது வந்து கண்டிப்பாக நமக்கு போகும். அது நான் வந்து எதிர்பார்த்தது தான். லைக் சலூனில் வந்து ஹேர் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு முடி ஒரு மாதிரி ஒரு மாடல் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை. பட் இட் டென்ட் லூஸ் தட் அந்த ஃப்ரிஸினஸ் வந்து போயிடுச்சு. அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்குது. முடி வந்து அந்த நேச்சுரலி ஸ்ட்ரெயிட் லுக்லேயே தான் இருக்குது. பழைய அந்த ஃப்ரிஸ்ஸு வந்து எனக்கு இல்லை, அந்த கேர்ள்ஸும் எனக்கு இல்லை, அந்த கேர்லி அந்த சுருட்டு எனக்கு இல்லை. ஸோ ஐ எம் ஓகே வித் தட். நான் என்ன எதிர்பார்த்தனோ எனக்கு கிடச்சிருச்சு. பட் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாஷ் பண்ணுறதை நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். வீக்லி ஒன்ஸ் அது மட்டும் பண்ணிக்கிட்டது நல்லது. ஸோ ஐ திங்க் நான் என்னென்னலாம் யோசிச்சேனோ எல்லாமே நான் சொல்லிட்டே நினைக்கிறேன். உங்கள் டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.